கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வினையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ தான் வருஷம் தொடங்கின மாதிரி இருந்து அதுக்குள்ளால் ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு. ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி நம்ம அடி எடுத்து வச்சிட்டோம். ஸோ இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. போன மாதம் முழுவதும் நம்மளை கண்ணின் மணி போல காத்த தேவனுக்கு நன்றி சொல்லி புதிய மாதத்திற்குள்ளாலே இன்றைக்கி நம்ம அடி எடுத்து வச்சுருக்கிறோம். நம்பிக்கையோடு அடி எடுத்து வச்சுருக்கிறோம், விசுவாசத்தோடு எடுத்து வச்சுருக்கிறோம், நிறைய எதிர்பார்ப்புகளோடு புதிய மாதத்தில் அடி எடுத்து வச்சுருக்கிறீங்க. ஸோ இன்றைக்கி நிறைய பேர் உங்கள் வீட்டில் ஒரு வேளை திருமண நாளை பிறந்த நாளை நினைவு கூறுகிறவங்க இருந்தாங்கன்னா, ஆண்டவர் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். இந்த வார்த்தையின்படி இந்த வருஷத்தை கர்த்தர் உங்களுக்கு நன்மையால் முடிசூட்டுவார். சரி, எல்லாரும் இப்போ இந்த 1ஆம் தேதி மங்கள வார்த்தை எங்களுக்கு என்ன அப்படின்றத எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க. எடுத்து வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை பெரிய ஜாதியாக்கி, நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, என்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து, சொல்லுங்க, என்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். சொல்லுங்க, என் பெயரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் கிளைம் பண்ணினதை கர்த்தர் கேட்டிருக்கிறார். இதன்படியே கர்த்தர் உங்களை இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வதிப்பார். அப்படியே தலையில் கை வைங்க. அப்படியே கூட சொல்லுங்க, நீர் என்னை பெரிய ஜாதியாக்கி என்னை ஆசீர்வதித்து என் பெயரை பெருமைப்படுத்தும். நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். இந்த வார்த்தையை அப்படியே ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற பண்ணுவார். இதை யாருக்கு கொடுத்தார் இந்த வார்த்தை பைபிளில் அப்படின்னு பார்த்தா, ஆண்டவரோட ரொம்ப நெருங்கி ஜீவித்த ஆபிரகாமுக்கு. அப்போ இந்த வார்த்தை இந்த புதிய மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணுன்னா, ஆண்டவரோட நெருங்கி ஜீவிக்கிற ஒரு நல்ல பழக்கத்தை புதிய மாதத்தில் நீங்கள் செயல்படுத்தணும். நம்பர் 1. 2வது, அவன் விசுவாசத்தின் தந்தை. ஃபெய்த்தில் ஸ்ட்ராங்காக இருப்பான். ஆண்டவர் வார்த்தை சொன்னால் நிறைவேற்றுவார். அது மட்டும் இல்லை, ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கிறவன். ஒரு சிச்சுவேஷனில் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, உன்னுடைய ஒரே பேரான குமாரன் என்று பாராமல் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீ பலி செலுத்த தீர்மானித்தபடியினால் நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை இதனால் நான் அறிந்து கொண்டேன். அப்போ நல்லா பாருங்கள், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவன், அதன் நிமித்தம் ஆண்டவருக்கு பயப்படுகிறவன் என்பதை ஆண்டவருக்கு நிரூபித்தவன். இன்றைக்கி ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நான் மாறப்போகிறேன். இன்றைக்கி அடுத்த தீர்மானம் நீங்கள் எடுக்கணும். ஆண்டவரே, நான் உங்களுக்கு கீழ்ப்படிவேன், உங்களுக்கு பயந்து ஜீவிப்பேன், என்னுடைய மனசாட்சிக்கு பயந்து ஜீவிப்பேன்னு நீங்கள் ஒரு உறுதிமொழியோடு இந்த புதிய மாதத்தில் அடி எடுத்து வச்சிங்கன்னா, இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்றி தருவார். இந்த மாதம் மட்டும் இல்லை, வருங்காலங்களில் இது உங்கள் மீதும் உங்கள் சந்ததியின் மீதும் பலிக்கும். உங்களை பெரிய ஜாதியாக்கி, அவன் சாதாரண ஒருவனாக இருக்கையில், ஆபிரகாம் ஒருவனாக இருக்கையில் ஆண்டவர் அவனை பேர் சொல்லி கூப்பிட்டு ஆசீர்வதிச்சார். அப்படின்னா சின்ன நிலைமையில், அவன் ஒன்றும் இல்லாமல் நிலைமையில் ஆண்டவர் எடுத்து கொண்டு வந்து பெரிய ஜாதியாக்கி, இன்னொரு வசனம் சொல்லுகிறது, சகல காரியங்களிலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சாராம். அதே ஆசீர்வாதம் இந்த நாளில் உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு தான் கொடுக்குறார். எதுக்கு இந்த மாதம் ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை செய்தீங்கன்னா, இதை பிடிச்சி நீங்கள் ஏதாவது ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஃபெய்த்தில் நின்று வாங்கிட மாட்டீங்களான்னு ஒரு ஆசை தான். உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் இந்த மங்கள வார்த்தை. ஸோ இதை பிடிச்சி நல்லா ஜெபம் பண்ணி இதை கிளைம் பண்ணுங்கள். உங்களை பெரிய ஜாதியாக்கி, அப்படின்னா பெரிய ஆளாக்கி, பெரிய செல்வந்தனாக்கி, நல்ல பரிசுத்தவானாக்கி இல்லை, இன்னும் பரிசுத்தவானாக்கி, இன்னும் ரட்சிப்பின் பரிபூரணத்தில் கொண்டு போய் நல்ல வேலை, வீடு, வாசல் எல்லாம் கொடுத்து லைஃப்பில் அழகாக செட்டில் பண்ணி ஆண்டவர் வச்சுருவார். அது மட்டும் இல்லை, இந்த வசனம் சொல்லி உன் பெயரை பெருமைப்படுத்தி, கடந்த நாட்களில் ஒரு வேளை உன் பெயர் கெட்டு போகிற அளவுக்கு உன்னுடைய தீய செயல்களோ, ஞானம் இல்லாமல் செய்த காரியங்களோ, ஏதாவது ஒரு காரியம் உன் பெயரை கெடுத்துருக்கலாம். இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை. ஆண்டவர் கூட போய் கை கோர்த்து கொள்ளுங்கள்.
ஆண்டவரே உங்களை சார்ந்து நடக்கிறேன், ஆபிரகாமை போல் உங்களை நம்பி நான் வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன், உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். சொல்லி ஒரு புதிய ஒரு மனமாற்றத்தின் வாழ்க்கை அதே இடத்துல எந்த ஏரியாவில் உங்கள் பேர் கட்டு போச்சு அங்கேயே வந்து அவங்களே சொல்லணும், அவன் முன்னாடி மாதிரியெல்லாம் இல்லை, இப்போ ரொம்ப நல்ல பிள்ளை ஆகிட்டான் அப்படின்னு சொல்லத்தக்கதாக அதே இடத்துல நீங்கள் பேர் வாங்கணும். அதுதான் ஆசீர்வாதம். ஸோ பேரை கெடுத்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு நல்ல பெயரையும் போலையும் கொடுத்து இந்த பூமியில் உங்களை சமாதானமாக வைப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். எப்படி ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தாரோ, செல்வ சீமான் ஆக்கினாரோ, அதே போல் செல்வ சீமான் ஆக்குவார். கடந்த நாட்களில் ஒருவேளை நீங்கள் தரித்திரத்தில் இருந்திருக்கலாம், கடனில் இருந்திருக்கலாம், வறுமையில் இருந்திருக்கலாம், பஞ்சத்தில் இருந்திருக்கலாம், குழந்தை இல்லாமல் இருந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். சில நேரங்களில் சில பிளஸ்ஸிங்ஸ் கொஞ்சம் டிலேயாக வந்துச்சே தவிர ஆண்டவர் கொடுத்தார். அதே போல் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்து உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். சரி, ஒரு நல்ல சாட்சியோட இன்றைக்கி நிகழ்ச்சியை முடிக்கலாம். பிரதீபா ஃப்ரம் ஈரோடு. என்னுடைய அம்மா இறந்து விட்டார்கள். அப்பா வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு போய்விட்டார். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 10 வருஷங்கள் ஆகிறது. எனக்கு அரசாங்க வேலை கிடைக்க ஜெபிக்கும்படி கோவை ஆறுதலின் தோட்டம் ஜெபகோபுரத்திற்கு வந்திருந்த சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களை சந்தித்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். சகோதரர் அவர்கள் என்னுடைய நிலைமையை புரிந்து கொண்டு எனக்கு வேலை கிடைக்கவும் திருமணம் நடக்கவும் மன்றாடி ஜெபித்தார். பாருங்கள், அவங்க வேலைக்காக தான் என்கிட்ட ஜெபிக்க வந்திருக்காங்க. ஆனால் அடிமை ஜெபிக்கும்போது ஆண்டவர் வேலைக்காகவும் அதே நேரத்தில் இவளுக்கு ஒரு நல்ல இல்லற வாழ்க்கை ஆண்டவர் செய்து வைக்கணும்னு சொல்லி ஜெபிக்கும்படிக்கு கர்த்தர் என்னுடைய இருதயத்திலிருந்து அவளுக்காக ஆவியானவர் ஜெபித்தார். கர்த்தருடைய கிருபையினாலும் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஏறெடுத்த ஜெபத்தினாலும் என்னிடம் சொத்து பணம் எதுவும் கேட்காத ஒரு நல்ல ஏற்ற வரனை கர்த்தர் அமைத்து கொடுத்து திருமணத்தை சிறப்பாக நடத்தி வைத்தார். என்னை ஆசீர்வாதமாய் இருக்கும்படி செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அவள் கேட்டது வேலை. ஆனால் ஆவியானவர் அடிமைக்குழந்தை ஜெபிக்கும்போது வேலை மட்டும் இல்லை, இவளுடைய சூழ்நிலை அவருக்கு தெரியுது. அம்மா இல்லை, அப்பா வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு, செய்து வைக்க ஆள் இல்லை. ஸோ ஆண்டவரே நீங்கள் என் பிள்ளைக்காக செய்யுங்கன்னு நான் ஆண்டவரிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன். எனக்குள்ளிருந்து பரிசுத்த ஆவியானவர் பிரார்த்தனை செய்கிறேன். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு ஒரு பைசா கூட டிமாண்ட் பண்ணாத ஒரு நல்ல மகனை அவளுக்கு வாழ்க்கை துணையை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு குடும்பத்திலேருந்து அழகான ஒரு வரனை கொண்டு வந்து ஒரு பைசா டவுரி வாங்காமல் பிள்ளையுடைய திருமணத்தை செய்து வைத்தார். இந்த ஆண்டவர் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் உங்களையும் என்னையும் நடத்துவார். இப்போ சிலர் நினைக்கிறீங்க, இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்கு தானே நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு இப்படி ஒரு நல்லது நடக்காதா, எனக்கு எப்போ இப்படிப்பட்ட அற்புதம் நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா? இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ காலையில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க. இன்றைக்கி காலையில் 9:30 மணிக்கு சென்னை பேப்பேரியில் உள்ள ரித்தர்டன் ரோட்டில் இருக்கிற பிகேஎன் ஆடிட்டோரியத்தில் வைத்து அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம் ஒன்று உங்களுக்காக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிற மாதம் நம்ம நடத்துகிற கூட்டம். அங்கே இயேசு நேரடியாக வருவார். ஆறுதலின் தோட்டத்தில் பிரதிபாவுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்ய இன்றைக்கு அந்த ஹாலில் ஆண்டவருடைய நாமத்தினால் கூடுகிற நம்மை சந்திக்க எங்கே 2-3 பேர் கூடுறாங்களோ அவங்க பத்தியில் வருவேன்னு சொன்ன ஆண்டவர் அங்கே வருவார். கட்டாயம் இன்றைக்கி உன்னுடைய வாழ்க்கையில் நீ ரொம்ப நாள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அற்புதங்கள் எப்படி பிரதிபாவுக்கு கிடைச்சதோ அதே மாதிரி உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ 9:30 கண்டிப்பாக வாங்க. இன்றைக்கி நான் உங்களை நேரடியாக சந்திக்கிறேன். நிறைய பேர் மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் டிவிலேயும் மொபைல்லையும் தான் என்னை பார்த்துட்ருக்கிறீங்க. நேரம் வாங்க, கர்த்தர் உங்களுக்காக ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். அன்றைக்கு ஜோனத்தான் சொன்னது போல் ஒரு அடி எடுத்து வைப்போம், நம் கர்த்தர் நமக்காக ஏதாகிலும் ஒன்று செய்வார் அப்படின்னு வாங்க, அற்புதத்தோடு போங்க. இப்பொழுது நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்ற உம்முடைய மங்கள வார்த்தை ஆபிரகாமுக்கு கொடுத்து அதை நிறைவேற்றின இந்த மங்கள வார்த்தையை, எங்களை நம்ப பண்ணின இந்த மங்கள வார்த்தையை என் பிள்ளைகளுடைய சிரசில் வச்சு நிறைஞ்ச மனசில் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா காரியங்களிலும் இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆபிரகாமை போல என் பிள்ளைகளை செல்வ சீமான்களாய் மாற்றும். நிறைவான வருமானத்திற்கு வழி திறந்து தாரும்.
நல்ல செல்வங்கள், நிரம்பி வழிகிற செல்வங்கள் என் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலைக்கு வழி திறந்து தார். வியாபாரம் நஷ்டமடைந்த பிள்ளைகளுக்கு வியாபாரத்தில் நல்ல உயர்வுகளையும் மேன்மைகளையும் கொடுத்து என் பிள்ளைகளை கனம் பண்ணும். வெளிதேசத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அது நடக்கட்டும் சுவாமி. சட்டங்கள் எல்லாம் என் பிள்ளைகளுக்கு சாதகமாக என் பிள்ளைகளுக்கு திருத்தப்படட்டும் சுவாமி. எந்த தேசத்தில் என் பிள்ளைகள் போக முடியாதபடிக்கு சட்டம் எதிர்மறையாக இருக்கிறதோ அந்த தேசத்திற்குள்ளே என் பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்கும்படி உம்முடைய வார்த்தை என் பிள்ளைகளுக்கு முன்பதாக போய் வழிகளை எல்லாம் திறக்கட்டும். அக்காமா பிரச்சனை மறைந்து போகட்டும். விசா பிரச்சனை மறைந்து போகட்டும். சிட்டிசன்ஷிப் இல்லைன்னாச்சுன்னா க்ரீன் கார்டு எது யார் யாருக்கு கிடைக்கணுமோ எல்லாம் கிடைக்கட்டும் சுவாமி. என் பிள்ளைகள் எந்த இடத்துல வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னாங்களோ அங்கே என் பிள்ளைகளுடைய பெயரை பெருமைப்படுத்துங்க. வயசான காலத்திலேயும் ஆபிரகாமுக்கு பிள்ளை செல்வங்களை கொடுத்த ஆண்டவர் இவர்களுக்கும் அப்படியே செய்வீராக. இவர்களை வயதான காலம் வரைக்கும் வெயிட் பண்ண வைக்காமல் இம்மீடியட்டாக கர்த்தர் கொடுத்து என் பிள்ளைகளுடைய பெயரை பெருமைப்படுத்துங்க. ரட்சிக்கப்படாத இவருடைய குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரையும் நீ ரட்சிப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-7-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.